நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ரெக்ரூட்மெண்ட் 2024 கால் ஃபார் இது. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3445 வேக்கன்சி. ஓகேவா? போஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டு. எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டு நீங்கள் +2 படிச்சிருந்தா போதுமானது. சேலரி 21,700 ரூபாய். யாருமே இது எதிர்பார்க்காத ஒரு வேக்கன்சி தற்போது வெளியாகி உள்ளது. இது என்ன கேட்டகரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல். ஓகேவா? டிக்கெட்டு கிளர்க்கு, அக்கௌண்ட் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு அண்டு ஜூனியர் டைப்பிஸ்ட்டு. ஓகேவா? இந்த 4 பிரிவுக்கு தான் தற்போது போஸ்டிங் வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். இது ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன், ரெகுலர் பேசிக் ஜாப். ஓகேவா? இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? இது கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 12வது படிச்சிருந்தால் போதுமானது. நீங்கள் தமிழ் மீடியமாகவும் இருங்க, இங்கிலீஷ் மீடியமாக இருங்க. சரிங்களா? நீங்கள் சிபிஎஸ்சியாக கூட இருக்கலாம், ஸ்டேட் போர்டாக கூட இருக்கலாம். அது நோ அப்ஜெக்ஷன். ஓகேவா? ஆல் ஓவர் இந்தியா. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/10/2024. ஸ்டார்டிங் டேட் வந்து 21/9/2024. நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். இதோட வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா டேரக்ட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிளர்க்குக்கு வந்து 2022 போஸ்ட்டு. ஓகேவா? 2022 போஸ்ட்டு. அக்கௌண்ட் கிளர்க்குக்கு வந்து 361 போஸ்ட்டு. ஜூனியர் கிளர்க்குக்கு வந்து 990 போஸ்ட்டு. ட்ரைன்ஸ் கிளர்க்குக்கு வந்து 72 போஸ்ட்டு. இது எல்லா போஸ்ட்டுக்குமே ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து 12th குவாலிஃபிகேஷன். சரியா? நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம், தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம். நீங்கள் ஒகேஷ்னல் குரூப்பாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, மேக்ஸ் குரூப் இருந்தாலும் ஓகே. நீங்கள் குறைஞ்சபட்சம் 12வது பாஸ் பண்ணியிருக்கணும். நோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க். சரிங்களா? நீங்கள் பார்டர் மார்க் எடுத்து +2ல் பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதோட ஏஜ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 23. கமர்ஷியல் கிளர்க்குக்கு கொடுக்குறாங்க. டைப்பிஸ்ட்டுக்கு 18லேருந்து 33. ஜூனியர் கிளர்க்குக்கு 18லேருந்து 33. இது எல்லா கேட்டகிரிக்குமே ஒரே ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஒரே ஏஜ். ஓகேவா? அதனால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 33 வயசு வரைக்கும் நீங்கள் இதை விண்ணப்பிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து SC STக்கு 5 வருஷம் இன்க்ரீஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? 33லேருந்து ஒரு 5 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 38 வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். அதே போல் தான் OPC கேட்டகரி 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கு 10 வருஷம் தராங்க. PWக்கு 10 வருஷம் தராங்க. SC ST இருந்தால் 5 வருஷம். ஓகேவா? எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வந்தால் மட்டும் போதுமானது. ஓகேவா? உங்களோட சேலரி பேசிக் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிளர்க்குக்கு வந்து 21,700 ரூபாவும், அக்கௌண்ட் கிளர்க்குக்கு வந்து 19,900 ரூபாவும், ஜூனியர் கிளர்க்குக்கு 19,900 ரூபாவும், ட்ரைன்ஸ் கிளர்க்குக்கு வந்து 19,900 ரூபாவும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? இது இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு CBT கம்ப்யூட்டர் பேசிக் எக்ஸாம் நடக்கும். செகண்டு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் ப்ளஸ் டைப்பிங் டெஸ்ட்டு A to Z. தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும். ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் வரும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா போகிறோம் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க் A to Z நம்ம தெளிவாக கொடுத்துருவோம்.
இதுவும் உங்களுக்கு புரியலன்னா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதுக்கான பதிலை ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே நண்பர்களே, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த வீடியோ. ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.